இப்போ நம்ம ம், ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம லைஃப் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பிக் மூவ் எடுக்கிறதுக்கு பயப்படும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு சஃபரிங்கை தான் தரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு ஃபீலை த்ரெட்டன் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுவீங்களேன். இப்போ ஒரு வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஃபுட்டு, அங்கே இருக்க பீப்புள், அப்புறம் வேலை எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மேனேஜரோ இல்லை ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க யாரோ அந்த வேலைக்கு இப்போ எதாவது தப்பு பண்ணிட்டீங்க, அவங்க அதிகாரம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்துட்டு பதிலுக்கு வந்துட்டு திருப்பிக்கிட்டு சண்டை போட முடியாதுன்னா கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இப்போ கேள்வி கேட்டால் உங்களுக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க விஷயத்தில் மேலே ஏதாவது ஒரு கை வைப்பாங்களோ. அதாவது உங்களுக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற வேலை மேலே மேலே இருக்கவங்கள பகைச்சிக்கிட்டா ஏதாவது உனக்கு வேலையை அவ்வளோதான் நம்ம ஏதாவது சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு பயத்துலேயே வந்துட்டு இருப்பீங்கன்னு வைங்களேன். அது கூட வந்துட்டு சஃபரிங் தானே. இன்னொன்று ஏன் வேறு எப்படி சஃபர் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் உங்கள் கேரக்டர் வைஸ் எதுவுமே லேர்ன் பண்ணிக்க மாட்டீங்க. உங்கள் கேரக்டரும் பில்ட் ஆகிருக்காது. ஏன்னா நீங்கள் செய்கிறத எப்பயும் செய்கிறத தான் திரும்ப திரும்ப செஞ்சுருப்பீங்க. உங்களை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் புது ப்ராப்ளம் எதுவும் வந்திருக்காது. அது கம்ஃபர்டபுளான லைஃபே வந்துட்டு ஓரளவுக்கு அவ்வளோ நல்லதில்லை. உங்கள்கிட்டருந்து மற்றவங்களுக்கும் வேறு எதுவும் கிடைக்காது. ஏன்னா உங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே வந்துட்டு ஏற்கனவே நல்லா ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட்டான இடத்துலையே உங்கள் எனர்ஜி அட்டென்ஷன் எல்லாத்தையும் போட்டிருப்பீங்க. வேறு எதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் உங்கள்கிட்ட அந்த எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுவே வந்துட்டு அன்கம்ஃபர்டபுள்னால் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னு வைங்களேன். முக்கால்வாசி நேரம் நமக்கு ஏன் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா, புதுசாக ட்ரை பண்ணால் எதாவது சஃபர் ஆகும். இப்போ உங்கள் வேலையில் வந்துட்டு புதுசாக ஏதாவது வேறு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சரௌண்டிங்ஸ் மாறணும், வேறு இடம் மாற்றணும், அங்கே போய் சேஞ்ச் ஆகணும், பீப்புள் கூட செட் ஆகணும். எல்லாமே செட் ஆகிறதுக்கே அப்படி இப்படி நான் தலைவலிடா அப்படின்ட்டு இங்கேயே இருக்கணும்னு தான் பார்ப்போம். அது ஆனால் பேசிக் இன்ஸ்டிங் தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுள் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து ஏதாவது பர்சீவ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எனர்ஜியெலாம் வந்துட்டு ஏற்கனவே எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் இன்னொரு புதுசாக எதாவது பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன், அங்கேயுமே ஆனால் சஃபர் ஆகும். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாலுமே நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அங்கே வந்துட்டு சஃபர் பண்ண தான் போகிறோம். அங்கே சஃபரை வந்துட்டு நம்மளுக்கு நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது அந்த சஃபரிங் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஏன் நல்லா இருக்கும்னா, நம்ம அந்த சஃபரிங்னால் க்ரோ ஆகும். எந்த மாதிரி க்ரோ ஆகும்னா, இப்போ நீங்கள் புதுசாக உங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளமாக அதாவது ஒவ்வொரு அப்டாக்கில் சால்வ் பண்ணும் போதும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த மாதிரி கம்ஃபர்ட்டான லைஃப்பில் இருந்த உங்களோட இப்போ உடம்பே வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா குண்டாகி ஊதி உங்களுக்கு ஹெல்த்துக்குமே நல்லது. அதே மாதிரி தான் மைண்டும். உங்கள் மைண்டை வந்துட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணனா ஓரளவுக்கு உங்கள் கேரக்டரும் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ சேலஞ்ச் பண்ணும் போது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆனால் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா அடுத்த மீனிங்ஃபுல்லான விஷயத்தை வந்துட்டு தேடிட்டு அதை பெர்சீவ் பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்டருந்தும் நிறையா வந்துட்டு உங்கள் அட்டென்ஷன் எனர்ஜியும் வந்துட்டு இப்போ அதனால் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க, அதில் வந்துட்டு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்தடுத்து உங்கள்கிட்டருந்து நிறையா இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டே போகணும். எந்த மாதிரினா பாசிட்டிவ் இம்பேக்ட் நம்ம சுற்றி இருக்க பீப்புள், ஹியூமன் பீயிங்ஸ்கிட்ட வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டே போகணும் தானே. அதானே ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் சஃபராக தான் போகிறீங்க, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சஃபராக தான் போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சஃபர் ஆனால் ஓரளவுக்கு இந்த சஃபரிங்க்கு வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது,
சஃபர் ஆனாலும் நீங்கள் ஒரு மாதிரி குட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஏன்னா உங்கள் எனர்ஜியை வந்துட்டு மற்ற ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான விஷயத்துக்கு போடும்போது அது வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி நல்ல சஃபரிங்காக இருக்கும். அடுத்தடுத்து அன்கம்ஃபர்டபுளான மீனிங்ஃபுல்லான விஷயத்த பெர்சீவ் பண்ணிட்டே போகிறது தான் நம்ம லைஃபுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஓகே இதோட செட்டில் ஆகாமல் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் சொல்ல வந்தது என்னென்னா, ஆமாம் இப்போ அடுத்தடுத்து போகும்போது அவங்க மைண்டும் சேஞ்ச் ஆகும், கேரக்டரும் டெவலப் ஆகும். நிறைய விஷயம் நல்ல விஷயம் அதில் தான் நடக்கும். உங்கள் கம்ஃபர்டபுளான லைஃப்பில் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இப்போ தேங்கின தண்ணி மாதிரி ஆகிடுவோம். இப்போ அதுவே வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து பர்சீவ் பண்ணும்போது நம்மளோட அந்த தண்ணியில் கல் போட்டோம்னா ஒரு மாதிரி அலை அலையாக போகும்ல, ரிப்பிள் ஆகிட்டே போகும்ல, அதுமாதிரி அடுத்தடுத்து நம்ம இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டே போனால் தானே ஓரளவுக்கு நம்ம லைஃப்பும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருந்தோம்னா அவ்வளோ எப்படி உங்கள் சோலுக்கும் அது சுத்தமாக சரி கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் சுத்தமாக சரி கிடையாது. அன்கம்ஃபர்டபுள் லைஃப் தான் நமக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து மீனிங்ஃபுல்லான விஷயத்தை பர்சீவ் பண்ணுவோம். அதுக்குன்னு வந்துட்டு நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்ட்டு எப்படி வெறும் அன்கம்ஃபர்டபுள்ன்ற பேருக்காக மட்டும் தேவையில்லாத இடத்துல எனர்ஜியை போடாமல் மீனிங்ஃபுல்லான அடுத்த நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சி அங்கே எனர்ஜியை போட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.